வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த ஈஸ்ட் பேலஸ் அப்படின்ற சவுத் கொரியன் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடுமே ஒரு ஆவரேஜாக 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு பெரிய சைஸ் சீரிஸ்னு வைங்களேன். இந்த சீரிஸ் ஒரு அரச குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய சாபம், அந்த சாபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷங்களை போக்குறதுக்கு வரக்கூடிய ஒரு கோஸ்ட் ஸ்லேயர் அப்படின்ற தீமில் தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலாக இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அந்த ராஜ குடும்பத்தை காட்டுறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகள், அதாவது அடுத்ததாக மன்னர் ஆகலாம்னு இருக்கக்கூடிய அந்த வாரிசுகள் எல்லாம் லைனாக மர்மமான முறையில் இறந்துட்டு இருக்கு. சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அதில் ஒரு நபர் இறக்கிறத காட்டுறாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பையன் ஆகலான் இருக்கும்போது அவனுக்கும் பேய் பிடிச்சிருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பேய் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அரண்மனைக்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்படுறாரு. நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் சின்ன வயசுலேயே இருக்கும். அதாவது பேய்களோட பேச முடியும், ஆல்சோ அவங்களோட உலகத்துக்கே போய் அந்த பேய்களை அழிக்க முடியுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. ஹீரோக்கு ஹெல்ப்பாக வரது யாரு அப்படின்னா அந்த அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயின். ஸோ இவங்க யாரு, எதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, அண்ட் அந்த மர்மங்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, உண்மையிலே இதில் பேயா இருக்கிறது யாரு, டுவர்ட்ஸ் சேர்ந்து என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே இது ஒரு சூப்பரான சூப்பர் நேச்சுரல் சீரிஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராஜ குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாக காட்டியிருந்தாங்க. ஆல்சோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த குளத்து பேய் அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் யாருங்கிற அந்த மிஸ்ட்ரியும் கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன், எதனால் ஹீரோக்கு இந்த பவர் வந்துச்சு, அண்ட் ஹீரோ உள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாமே ஈவென்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருந்த ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த ராஜ குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் இருக்குல்ல, அதுவே ஒரு வினோதமான மர்மங்களாக இருக்கும். அந்த ராஜமாதா மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை சுற்றி இருக்கக்கூடிய மர்மமாக இருக்கட்டும், அந்த ராஜாவை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இந்த பரபரப்பு எல்லாமே மொத 3 எபிசோட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த மிடில் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல இவங்க கதையை கொண்டு போன விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பெருசா இவென்ட்ஃபுல்லான சம்பவங்களும் நடக்காது, அண்ட் ரிப்பீட்டிவா ஒரே மாதிரியான விஷயங்களை காட்டினாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்ல இது எல்லாத்தையும் சம் அப் பண்ணி முடிச்ச விதம், அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சீரிஸ். கொஞ்சம் மிடில் இருக்கிற லேக் மட்டும் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.1 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.